அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4, 5, 6க்கு நம்ம என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, ஏபிஎஸ்சிபிசிலேருந்து காமனாகவே 43, 45 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். 5, 4 கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்த எண்ணில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏபியில் வந்து நம்மளுக்கு இந்த 45 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. ஸோ தொடர்ச்சியாக இன்றும் அதாவது நேற்றும் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம இதில் கொடுத்ததில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த கணிப்புகளில் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக நம்ம கெஸ்ஸிங் தான், நம்ம ரொம்ப கம்மியாக கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஒரே ஒரு நம்பர் எடுக்கிறோம், அதுக்கு அப்படியே பவராக எடுக்கிறோம். அந்த பவராக எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வர எண்கள்லேருந்து ஒரு சில நாட்கள் வருது, ஒரு சில நாட்கள் அதில் இருக்கிற நம்பரில் நம்மளுக்கு வரலை. ஸோ இவ்வளோ தான் நம்ம காமனாக எடுத்து கொடுத்த நம்ம கணிப்புகளில் வரக்கூடிய எண்களில் இப்படி தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே. சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும். நீங்களே நம்ம கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய பழைய வீடியோவை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், அது எப்படி நம்ம கொடுத்துருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம வந்து கணிப்புகளில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறத இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். மறக்காமல் அனைவரும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி காமனாக நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம 4, 5, 6 அப்படிங்கிறது, அதாவது நான் நேற்று வந்து 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்துருந்தோம். அந்த 3, 4, 5 அப்படிங்கிறதும் நேற்று நம்ம எடுத்த கணிப்பு என்ன தெரியுங்களா? 612, 345 பாக்ஸு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த 345 நம்மளுக்கு எங்கே இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா, டி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு அப்படி கிடச்சிருக்கு. சரிங்களா? 4, 5, 6 ஆக்சுவலாக நம்ம இதில் இருந்தால் நம்ம 4, 5 எடுத்தோம். 4, 5, 6 அப்படிங்கிறதுக்கு நம்ம 3, 4, 5 அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அப்படியே இந்த செட்டு வந்து அப்படியே நம்மளுக்கு 3ல் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன, இங்கேருந்து ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி 6 மட்டும் ஆட் பண்ணி தானே எடுத்து 4D அப்படியே டேரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருந்திருக்கும். சரி, இன்றைக்கி உரிய கணிப்புகளில் நம்ம ஷார்ட்டாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ காமனாக நான் எடுக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த எண்களை நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். 5க்கு 2, 2க்கு 5, 5க்கு 9, 9க்கு 5 அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து என்னவாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து இப்போ சி போர்டு எடுத்துக்கிறோம். சி போர்டில் வந்து 5க்கு 9, அதாவது 595, இங்கே 595க்கு இங்கே 595 இருக்குது. இந்த இடத்துல 2 இருக்குது, அப்போ இந்த இடத்துல 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. நான் வந்து ஜஸ்ட்டு இதை நோட் பண்ணுறேன், அப்புறமேல உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க காலம் 4, 7, 6, 6. ஸோ 6, 6, 7, 4. 6க்கு 7, 7க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு என்னவாக வரலாம்? 6க்கு 7, 7க்கு 4. 7க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6, 7, 4. 6க்கு 7, 7க்கு 4. 7க்கு 4 அப்படின்னு காமனாக இந்த இடத்துல வருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த 7ம் 4ம் அப்படிங்கிற பேட்டர்னை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7க்கு 4 அப்படிங்கும்போது இங்கேயும் 7க்கு 4க்கு 0 வருது. அப்போ இங்கே 7க்கு 4க்கு 1 வரலாம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, இங்கே பார்த்துங்க. 7க்கு 4க்கு 0 அப்படின்னா 7க்கு 4க்கு 1, இங்கே வந்து 3. ஸோ நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னு ஒரு கணிப்பு எடுக்கிறோம். சரி, இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஏ போர்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஏ போர்டில் நம்மளுக்கு இருக்கிறது 6, 5, 3. 5க்கு 3 அப்படின்ட்டு இருக்குது. 5க்கு 3 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 5க்கு 3, 6க்கு 5, 5க்கு 3 அப்படின்றது. ஸோ 5க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 5க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்த உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே 5, 3, 7. அப்போ இங்கே 5, 3, 6 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ 5, 3, 7 இங்கே இருக்குது.
இந்த இடத்துல 3க்கு 7 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல திருப்பி அந்த 3க்கு 7 வருமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4க்கு 6 வந்துருச்சு, இங்கே 4க்கு 9 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 4க்கு 6 பவரு, 4க்கு 9 பவர் அப்படிங்கும்போது 4க்கு 7 அப்படிங்கிறது டைரெக்டாகவே வரலாம். ஸோ நம்ம இதுலேருந்து ஒரே ஒரு இன்றைக்கி சிங்கிள் ஷாட்டோட முடிச்சிடுவோம். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப போட்டு இது பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஒரு எண் இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ நம்ம இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண் என்ன தெரியுமா? 713 பாக்ஸ். 713 பாக்ஸ். அவ்வளோதான். சரியா? ஓகே. இப்போ பிசியை மட்டும் வேறு பேட்டர்னில் பார்த்துடணும். பிசியை நம்ம வேறு பேட்டர்னில் பார்த்தா தான் நம்மளுக்கு பிசி டேரெக்டாக வரும். நான் ஒரே ஒரு எண் 713 பாக்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1. அவ்வளோதான். சரியா? 713 பாக்ஸ். அதாவது நான் இப்போ இப்படி காமிக்கிறேன். நம்ம எடுத்த கணிப்பை இதில் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். அதாவது 4க்கு 7, 5க்கு 1, 6க்கு 3. இவ்வளோதான். ஒரே ஒரு எண். இப்போ பிசி எப்படின்றத பார்ப்போம். பிசிக்கு 56 அப்படிங்கும்போது 56க்கு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு காமனாக, ஏன்னா பிசியை வேறு மெத்தடில் நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், பிசியில் 56 அப்படிங்கிற எண்ணுக்கு இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா? 13 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 73 இருக்குது. ஸோ நம்ம எடுத்த கணிப்பு என்னது? 713. ஸோ 13 கணக்கில் வருது, 73 கணக்கில் வருது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பிசி அப்படிங்கிற ஒரு எண்ணை 73ல் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் 713 கொடுத்தேன், அதில் 13 இங்கே கிடச்சிருச்சு. உங்களுக்கு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 713 பிசியில் 73. இவ்வளோ தான். உங்களுக்கு அந்த கணிப்புகள் இதில் மேட்ச் ஆகுது. அதாவது நம்ம வேறு பேட்டர்னில் தான் எடுத்திருக்கோம், அதை வச்சு இங்கே செக் பண்ணுறோம். இந்த 56ன்னு இருக்கு இல்லையா? இங்கே 56ன்னு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே எடுத்த 13 கிடைக்கிது. அப்போ இங்கே இருக்கிறது 73 கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால நம்ம இதில் மேட்ச் ஆகிற அப்போது 73 நம்ம கெஸிங்கில் இருக்குது, 13 நம்ம எடுத்த கணிப்பில் இருக்குது. அப்படிங்கும்போது 73 13 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. சரி, ஓகே. இப்போ வந்து 4 5 6 அப்படிங்கும்போது இங்கே 2 5 6 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2க்கு 2, 2க்கு 5 அப்படின்னு இருக்குது. 2க்கு 5னா 4க்கு 7. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 713ன்னு ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல 2க்கு 5 இருக்குது. 2க்கு 5 அப்படின்னா 7க்கு வந்து 4க்கு வந்து 7. சரிங்களா? 2க்கு 5னா 4க்கு 7 டைரெக்டாக கணக்கு வருது பாருங்கள். 5க்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ 7, 5க்கு 7, 6க்கு 3. ஸோ 773 713 பக்காவாக நம்மளுக்கு வந்து இந்த கணிப்பு ஈஸியாக வந்து வருது அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலிமா சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏபிஏசிபிசி அப்படிங்கும்போது ஏபி ஏசி பிசி இதில் காமனாகவே நம்ம பார்த்தோன்னா 13, 31, 73, 37, 71, 17. அவ்வளோதான் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில். சரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 73 அதை பெருட்டினா 37, 71 பெருட்டினா 11, 17, 13 பெருட்டினா 31. இவ்வளோ தான் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் இன்றைக்கி 6 செட்டில் நம்ம இந்த கணிப்புகளை இன்றைக்கி முடிச்சிட்டோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம போஸ்ட்டும் போட்டுட்டு தான் இருக்கோம். அதில் 345 அதாவது 453 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கணிப்படுத்தோம். ஆனால் இன்றைக்கி டைரெக்டாக 4Dயில் ஒரே ஒரு எண். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்னும் மேலே நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு சி போர்டில் மட்டும்தான் கொஞ்சம் கணிப்புகளில் கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்குது. நம்ம நேற்று சிம்பிளாக சொல்லப்போனால் எப்போவுமே எடுத்த கணிப்பில் எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த 345 டைரெக்டாகவே நம்ம நேற்று எடுத்தோம், தெளிவாக எடுத்திருந்தோம். 345 6, அப்போ அந்த 5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஸோ இன்றைக்கி 4Dயில் எந்த மாதிரி கணக்கு வருது அப்படிங்கிறத நம்ம நீ பார்ப்போம். இருந்தாலும் இந்த 713 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு நம்ம பவரை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 7க்கு வந்து 0 பவர், 1க்கு வந்து 4 பவர், 3க்கு வந்து 6 பவர். ஸோ நம்மளுக்கு 046ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 0463 அப்படிங்கிற ஒரு கணிப்பு வருது. ஸோ நம்மளுக்கு இன்னொரு கணிப்பாக என்ன வருதுன்னா 0463 அப்படின்னு ஒரு கணிப்பு வருது. ஆனால்
இங்கே 3க்கு வந்து 0, 4க்கு வந்து 4, 5க்கு வந்து 6, 6க்கு வந்து 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்பு வருது. இருந்தாலும் இந்த கணிப்பு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டாக போட்டுடலாம். இதுலேருந்து தொடர்ச்சியாக இன்னிலேருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Dயில் ஒரே ஒரு செட்டு அவ்வளோதான். இதில் அந்த டி போர்டை மட்டும் மேட்ச் பண்ணி வீடியோவில் வரும். 2 மணிக்கு அதுவும் நம்ம கரெக்டாக டைமில் நம்ம போஸ்ட்டு போட்டுருவோம். அனைத்து நண்பர்களும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக அதில் எந்த மாதிரி நம்மளுக்கு வெற்றிகளை நம்மளுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.